திருவள்ளுவர் டே பற்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இங்கே கவர்மெண்ட்டினுடைய அண்டர்டேக்கிங் வந்து அவங்க இந்து அறநிலையத்துறையை சேர்ந்தது. ஆஹா. இவருடைய விழாக்கள் வந்து ஆண்டுதோறும் 4 முறை வருகிறது. 4 முறை. ஒன்று வந்து திருவள்ளுவர் பிறந்த தினம், இன்னொன்று மாசி உத்திர நட்சத்திரம் திருவள்ளுவர் முக்தி அடைந்த நாள். அப்புறம் கபாலீஸ்வரர் கோயில் 63 நாயன்மார்களோட திருவள்ளுவர் நாயனாரும் 64வது நாயனார் அவர். 64வது. அவருக்கு வந்து கபாலீஸ்வரனுடைய இதெல்லாம் மரியாதைகள்லாம் செய்வாருங்களா? ஆமாம். ஆஹா. இவர் அங்கிருந்து அவர் கபாலி வெளியே வந்ததுக்கப்புறம் இவர் கபாலி பக்கத்தில் ஒரு போய் நிற்கணும். அப்பா. கண்டிப்பாக அது இன்றைக்கி நடக்கிறது. சிறப்பாக செய்வோம். அது இல்லாமல் இந்த எந்த தேதியில் நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிறோமோ அந்த தேதியில் வள்ளுவர் புறப்பாடு உண்டு. மாசி மாதம் என்ன நட்சத்திரத்தில் ஐயா அவர் வந்து சித்தி அடைஞ்சார்? உத்திர நட்சத்திரத்தில் முக்தி அடைந்தார். மாசி உத்திர நட்சத்திரத்தில். தையில் அதே மாதிரி எந்த நட்சத்திரத்தில்? அனுஷ நட்சத்திரமும் திருவள்ளுவர் திருநட்சத்திரம். வைகாசி அனுஷம் நட்சத்திரம் திருவள்ளுவர் பிறந்த தினம். வைகாசி அனுஷம் வந்து மகாபெரியவர் காஞ்சி மகாபெரியவரனுடைய பிறந்த தினமும் அன்னைக்கு தான். சரி சரி அன்னைக்கே வருது. கவர்மெண்ட்டுக்காக என்னென்னா மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் டேன்னு வச்சுருக்காங்க. பிரமாதம் பிரமாதம் ஐயா. சிவபெருமானுக்கு உண்டான அனைத்து பூஜைகளும் இங்கே சிறப்பாக செய்யணும். சிவபெருமான் வந்து நாட்டியம் ஆடினதே பார்த்த வருவர். ஆமாம். அதே மாதிரி அந்த ஆதி பகவான் சொன்னீங்களே ஐயா, அதையும் நோட் பண்ணிக்கிறேன். ஆதி பகவான் அவங்க அப்பா அம்மா அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்து அவர் அகர முதல எழுத்து எல்லாம் அதில் சொன்னது சொல்லுங்கள். இவருடைய அக்காங்கிறது எப்படின்னா ஔவையார் வந்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்கே உள்ளது. பெற்ற தாய் தந்தை தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ன்றதை வாழ்ந்து காட்டியிருக்கார் வள்ளுவர். கிரகஸ்த வாழ்க்கையில் வாழறது தான் உயர்ந்த வாழ்க்கைன்றதை வாழ்ந்து காமிச்சிருக்கார் வள்ளுவர். ரொம்ப நன்றி ஐயா. தேங்க்ஸ்.